நல்லபடியா உழைச்சாதான் நம்மளுக்கு நிறைய பணம் வரும் அப்படின்னு சின்ன வயசுலயே சொல்லி தரப்பட்டிருக்கு. ஆனா இந்நேரம் நீங்க படிச்சு வேலை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த உழைப்புக்கும் பணத்துக்கும் பெருசா சம்பந்தமே இல்லைன்னு. நிறைய பேரு ரொம்பவே கடினமா உழைச்சாலும் அதிகமா பணத்தை பாக்குறது இல்லைன்றதையும், அந்த அளவுக்கு பெருசா உழைக்கலனாலும் சில பேரு பெரிய செல்வ நிலையில இருக்கிறதையும் நாம தொடர்ந்து பார்த்துக்கிட்டே தான் வரோம். உழைப்புக்கும் நம்ம வாழ்க்கையில இருக்க பணத்தினுடைய அளவுக்கும் சம்பந்தமே கிடையாது. நான் இப்படி சொல்றதுனாலயே யார் ஒருத்தரும் அப்ப வேலைக்கு போக கூடாதா, உழைக்க கூடாதா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா உழைக்கணும். ஆனா உழைப்ப காட்டிலும் நீங்க பணத்தை அதிக அளவு உங்க லைஃப்ல பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க கவனம் எடுத்துக்க வேண்டியது உங்களுடைய மைண்ட் செட்ல தான். பணத்தை லைஃப்ல ஈர்க்கிறதுல நம்ம எங்க தவறு செய்யறோம் அப்படின்னு குழம்பிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கான வீடியோ இதுதான். இந்த வீடியோவை முழுசா பாருங்க. பார்த்து முடிச்சதுக்கு அப்புறமா பணம் சம்பாதிக்கிறத பத்தின உங்களுடைய மைண்ட் செட் கம்ப்ளீட்டா மாறி இருக்கும். நான் இந்த வீடியோல சொன்ன விஷயங்களை ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்க பேங்க் பேலன்ஸும் சீக்கிரமாவே கூடி இருக்கும். ஹாய், நான் இந்துமதி மனோ. நான் ஒரு செல்ஃப் கனெக்ஷன் கோச். நான் இந்த செல்ஃப் சிங் ஸ்கூல் தமிழ் யூடியூப் சேனல்ல ஹீலிங், மேனிஃபெஸ்டேஷன், மைண்ட் செட் இது மாதிரியான விஷயங்களை பத்தி தான் தொடர்ந்து வீடியோஸ் போட்டுட்டு இருக்கேன். உங்களுக்கும் உங்களுடைய வாழ்க்கையை சிறப்பாக்கணும், அடுத்தடுத்த லெவலுக்கு எடுத்துட்டு போகணும் அப்படிங்கறதுல ஆர்வம் இருந்தா நிச்சயமா என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இந்த பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிட்டு வீடியோவை கண்டினியூ பண்ணுங்க. எந்த ஒரு விஷயமும் நாம அதை என்ன விதமா பாக்குறோம் அப்படிங்கறத பொறுத்து அதனுடைய போக்கே மாறும். இப்போ உங்களுடைய லைஃப் சூப்பரா போயிட்டு இருக்கு, நீங்க நினைச்சதெல்லாம் நடக்குது, எல்லாமே உங்களுக்கு சாதகமா தான் நடந்துட்டு இருக்கு அப்படின்னு நீங்க நினைச்சிட்டு இருந்தீங்க. அதே விதமா உங்க லைஃப பாக்குறீங்கன்னா உங்க லைஃபும் அதே விதமா தான் போய்கிட்டு இருக்கும். ஆனா அதே சமயத்துல என் லைஃப்ல எதுவுமே சரியா நடக்கிறது இல்ல, நான் ஒண்ணு நினைச்சா வேற ஒண்ணு நடக்குது அப்படின்னு உங்க லைஃப நீங்க அவநம்பிக்கையோட பாத்தீங்கன்னா உங்களுடைய லைஃப் நீங்க நினைச்ச விதமா தான் போயிட்டு இருக்கும். இதே கான்செப்ட நாம மணிக்கும் அப்ளை பண்ணலாம். அது எப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க உங்க லைஃப்ல பணம் அதிகமா இருக்கு, நீங்க நினைச்ச போதெல்லாம் பணம் உங்களுக்கு கிடைக்குது அப்படின்னு மனசுல நினைச்சு வச்சிருந்தீங்கன்னா உங்க லைஃப்லயும் பணம் அதே விதமா தான் இருக்கும், அதிக அளவு இருக்கும், நீங்க நினைச்ச போதெல்லாம் கைக்கு கிடைக்கும். ஆனா அதே சமயத்துல பணம் சம்பாதிக்கிறதே ரொம்ப கஷ்டம்ப்பா, அப்படியே சம்பாதிச்ச பணத்தையும் கட்டி காப்பாற்ற முடியுது, எப்படியாவது அது நம்ம கையை விட்டு போயிருது அப்படின்னு நினைச்சீங்கன்னா உங்க லைஃப்ல பணத்தோடைய கதை அந்த விதமா தான் இருக்கும். பணத்தினுடைய எனர்ஜியை நம்ம லைஃப்ல அதிகமாக்கணும்னா பணத்தை பத்தின நம்மளுடைய மைண்ட் செட் மேல நம்ம ஒர்க் பண்ண ஆரம்பிக்கணும். ஒருத்தர் தன்னுடைய வாழ்க்கையில பணம் அளவு கடந்து இருக்கு, நான் நினைச்ச போதெல்லாம் கைக்கு அது கிடைக்கும் அப்படின்னு பணத்தை பத்தி நம்பிக்கையா நினைக்கிறாங்க அப்படின்னா அவருக்கு இருக்கிறது தான் இந்த ஏராள மனப்பான்மை, அபண்டன்ஸ் மைண்ட் செட். இயற்கையை எடுத்துட்டீங்கன்னாலே எல்லாமே அபண்டன்டா இருக்கிறத நீங்க பார்க்க முடியும். உங்களை சுத்தி இருக்கிற மரம், செடி, கொடி, காத்து எல்லாமே அபண்டன்டா இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். மணியும் ஒரு எனர்ஜி தான், அதுவும் அன்லிமிட்டடா அபண்டன்டா இந்த உலகத்துல இருக்கு. அந்த அபண்டன்ஸை யார் ஒருத்தர் தன்னுடைய மைண்ட் செட்ல உணர தொடங்குறாரோ அவருடைய லைஃப்ல மணி ஸ்டோரியே வேறையா மாற தொடங்கும். இந்த அபண்டன்ஸ் மைண்ட் செட் இருக்கிற ஒருத்தர் எப்படி எல்லாம் நடந்துக்குவாங்கன்னு பார்க்கலாம். இந்த மனப்பான்மை இருக்கிறவங்க முதல்ல ஒண்ணுமே இல்லைன்னா கூட நமக்குன்னு ஏதாவது ஒண்ணு இருக்கு அப்படின்னு எப்பவுமே நம்புவாங்க. ஒரு பாதி அளவு நிறைஞ்ச டம்ளர் எடுத்துக்கிட்டா கூட அது பாதி அளவு ஃபுல்லா இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லாமே போச்சு அப்படிங்கிற சூழ்நிலையில கூட கண்டிப்பா நமக்குன்னு ஒரு வழி நிச்சயமா கிடைக்கும்னு நம்புவாங்க. என்னதான் மாற்றங்கள் வந்தாலும் எது வந்தாலும் சமாளிச்சுக்கலாம்னு துணிச்சலா சொல்லுவாங்க. எத்தனை தோல்விகள் சந்திச்சாலும் எனக்கான இடம் நிச்சயமா இருக்குன்னு வெற்றியை நோக்கி முன்னேறி போய்கிட்டே இருப்பாங்க. இந்த மனப்பான்மை கொண்டவங்க எல்லாத்தையும் தான் நம்ம இந்த அபண்டன்ஸ் மைண்ட் செட் உள்ளவங்கன்னு சொல்றோம். இந்த அபண்டன்ஸ் மைண்ட் செட் இல்லாதவங்களுக்கு என்ன மைண்ட் செட் இருக்கும்னா அதுதான் லேக் மைண்ட் செட், பற்றாக்குறை மனப்பான்மை. இந்த பற்றாக்குறை மனப்பான்மை இருக்கிறவங்களுக்கு அப்படியே இந்த அபண்டன்ஸ் மைண்ட் செட்டுக்கு ஆப்போசிட்டான ஒரு மைண்ட் செட் இருக்கும். எவ்வளவுதான் கிடைச்சாலும் இதெல்லாம் எனக்கு பத்தல, போதல அப்படின்னு தான் அவங்களுக்கு தோணும். பாதி டம்ளர் நிரம்பி இருந்தாலும் பாதி டம்ளர் இன்னும் காலியா தானே இருக்கு அப்படின்னு அதை நினைச்சு வருத்தப்படுவாங்க. லைஃப்ல வர்ற ஒரு சின்ன மாற்றத்தையோ தோல்வியவோ கூட தாங்கிக்க முடியாது, அதுலயே ரொம்பவும் கலங்கி நிப்பாங்க. அடுத்தவங்களுடைய முன்னேற்றத்தை பார்த்து ரொம்பவே பொறாமப்படுவாங்க. மத்தவங்களுக்கு எதையும் ஈஸியா குடுக்கிற மனசு இவங்களுக்கு வரவே வராது. இப்ப நான் சொன்ன இந்த கேரக்டரிஸ்டிக்ஸ் வச்சே உங்களுக்கு நேரம் தெரிஞ்சிருக்கும் நீங்க அபண்டன்ஸ் மைண்ட் செட்ல இருக்கீங்களா இல்ல லேக் மைண்ட் செட்ல இருக்கீங்களான்னு. நிச்சயமா இதை தெரிஞ்சுக்கிட்ட உடனே எனக்கு கமெண்ட்லயும் வந்து அதை தெரிவிங்க. இப்போ இந்த ரெண்டு மைண்ட் செட்ல இருக்கிறவங்களுக்கும் நடுவுல இருக்கிற வித்தியாசத்தை சிம்பிளா சொல்லணும்னா, எனக்கு தேவையானது இந்த உலகத்துல கொட்டி கிடக்குது, அது நான் தேவைப்படுறப்போ எடுத்துக்கலாம் அப்படின்னு நினைக்கிறது தான் அபண்டன்ஸ் மைண்ட் செட். அது இல்லாதவங்க எப்படி நினைப்பாங்க, இந்த உலகத்துல எல்லா விஷயங்களுமே லிமிட்டடா குறிப்பிட்ட அளவு தான் இருக்கு, அது இன்னொருத்தவங்க கைக்கு கிடைச்சிட்டா எனக்கு அந்த அளவுக்கு கிடைக்காம போயிடும், இன்னொருத்தவங்க சம்பாதிச்சுட்டா நான் பணம் சம்பாதிக்கிறது குறைஞ்சு போயிடும்
போயிடும். இன்னைக்கு என்கிட்ட இருக்கிற பணத்தை நான் செலவழிச்சிட்டா நாளைக்கே அதை நான் சம்பாதிக்க முடியாமலே கூட போயிடும். இந்த உலகத்துல எல்லாமே ஒரு லிமிட்டடா குறைஞ்ச அளவுல தான் இருக்கு. இது மற்றவங்க எடுத்துக்கிட்டா எனக்கு இல்லாம போயிருமே அப்படிங்கிற ஒரு பயத்தோடயே இருப்பாங்க. இவங்க தான் லேக் மைண்ட் செட். இப்பவே இந்த ரெண்டு மைண்ட் செட்டுக்குமான டிஃபரன்ஸ் புரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. எப்ப நீங்க இந்த லேக் மைண்ட் செட்ல இருந்து அபண்டன்ஸ் மைண்ட் செட்டுக்கு மாறுறீங்களோ அப்பவே பணத்தை நீங்க ஈர்க்கிறதுக்கு ரெடி ஆயிட்டீங்க அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். இப்ப நம்ம அடுத்து எப்படி இந்த அபண்டன்ஸ் மைண்ட் செட்டுக்குள்ள போறது அப்படிங்கறது தான் பார்க்க போறோம். முதல் விஷயம், பணத்தை செலவழிக்கும் போது நீங்க என்னென்ன விதமாலாம் திங்க் பண்றீங்க அப்படிங்கறத இனிமே கவனிக்க தொடங்குங்க. ஒவ்வொரு முறை உங்களுடைய பாக்கெட்ல இருந்து பர்ஸ்ல இருந்து நீங்க பணத்தை எடுத்து அடுத்த ஆளுக்கு கொடுக்கறப்போ, ஐயோ நான் இவ்வளவு கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணத்தை இவன் ஈஸியா வாங்கிட்டு போறானே அப்படின்னு ஒரு ஏக்கத்தோட அந்த பணத்தை கொடுக்குறீங்களா? பணம் இந்த மாதிரி ஈஸியா வெளியே போயிருது, ஆனா நாளைக்கு இதே அளவு பணம் எனக்கு திருப்பி கிடைச்சிருமா இப்படி எல்லாம் நினைக்கிறீங்களா? இந்த எண்ணத்தை முதல்ல ஸ்டாப் பண்ணுங்க. அதுக்கு அடுத்தது, பணம் பத்தி நீங்க என்னென்ன வார்த்தைகள் எல்லாம் பேசுறீங்க அதை கவனிச்சு பாருங்க. மற்றவங்க கிட்ட பணம் பத்தி பேசுறப்போ, பணம் என்ன மரத்திலேயா காய்க்குது, நான் பணத்துக்காக நாயா பேயா அலையிறேன், இந்த பணம் தான் எப்பவுமே பிரச்சனையா இருக்கு என் லைஃப்ல, இல்லனா மற்றவங்களை பத்தி பேசுறப்போ இவ்வளவு பணம் வச்சிருக்கவன் நிச்சயமா நியாயமான வழியில சம்பாதிச்சிருக்க முடியாது, இப்படின்ற மாதிரியான வார்த்தைகளை தான் நீங்க தொடர்ந்து யூஸ் பண்றீங்கன்னா நீங்க ரொம்பவே பற்றாக்குறை மனப்பான்மையில இருக்கீங்கன்றத ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. இந்த மாதிரியான சொற்கள் பேசுறத முதல்ல நிறுத்துங்க. ஏன்னா திரும்ப திரும்ப இந்த விஷயங்கள் பேசுறப்போ நீங்க என்ன பண்றீங்க, பணம் சம்பந்தமான உங்களுடைய பயத்தையும் அவநம்பிக்கையையும் அதிகரிக்கிறீங்க. யார்கிட்ட பணத்தை பத்தின பயம் அதிகமா இருக்கோ, இந்த பணம் நம்ம கைவிட்டு போயிருமோன்ற இன்செக்யூரிட்டிலேயே அவங்க இருக்காங்க அப்படின்னா அவங்க கிட்ட பணம் வர்றதுக்கும் விரும்பாது, அவங்க கிட்ட தங்கவும் நினைக்காது. அதனால இந்த வார்த்தைகளை எப்பெல்லாம் சொல்ல போறோம் அப்படின்னு தோணுதோ அந்த இடத்துலயே அதை ஸ்டாப் பண்ணிருங்க. பணத்தை பத்தி இனிமே நெகட்டிவா திங்க் பண்ணவும் செய்யாதீங்க, மற்றவங்கள்ட்ட பேசவும் செய்யாதீங்க. ரெண்டாவது விஷயம், நன்றி உணர்வோட இருங்க. இன்னைக்கு நீங்க சம்பாதிக்கிற பணம் உங்களுக்கு பத்தலாம், பத்தாமலையும் போகலாம். பட் அது எவ்வளவு சின்னதா இருந்தாலும் சரி, அதுக்காக நன்றி உணர்வோட இருக்க தொடங்குங்க. உங்கள்ட்ட எதெல்லாம் இல்ல, எதுக்கெல்லாம் பணம் இல்ல அப்படின்னு லேக் ஆகுற விஷயங்கள் மேலேயே உங்களுடைய போக்கஸ வைக்காதீங்க. இன்னைக்கு உங்கள்ட்ட இருக்கிற விஷயங்கள் என்னென்ன அப்படிங்கறது மேல போக்கஸ வைங்க. அந்த பணத்துக்கு நன்றி சொல்லுங்க. உங்க லைஃப்ல எங்கெங்கெல்லாம் இப்ப பணம் இருக்கு, உங்க பர்ஸ்ல இருக்கு, பேங்க் அக்கவுண்ட்ல இருக்கு, நகையா இருக்கு, இடமா இருக்கு அப்படின்னா எந்தெந்த ரூபத்துல எல்லாம் பணம் இருக்குன்றத கணக்கெடுங்க. அந்த விஷயங்கள் அத்தனைக்கும் மனதார நன்றி சொல்ல தொடங்குங்க. இது பணத்தை பத்தின உங்களுடைய பார்வையை மாத்தி அமைக்கும், அது மேல இருக்கிற பயத்தவும் குறைக்கும். மூணாவது விஷயம், பெரிய பணத்துக்காக காத்துக்கிட்டே இருக்காதீங்க. நிறைய பேர் பண்ற தவறு என்னன்னா, அவங்க ஒரு டார்கெட் வச்சிருப்பாங்க, அந்த டார்கெட் அச்சீவ் பண்ற வரைக்கும் சந்தோஷமே படமாட்டாங்க. ஆனா அந்த மாதிரி இல்லாம இனிமே நீங்க என்ன பண்ண போறீங்க, லைஃப்ல கிடைக்கிற சின்ன சின்ன வெற்றிகளையும் கொண்டாட போறீங்க. எப்படி, உங்களுடைய பேங்க் அக்கவுண்ட்ல ஒரு 20 ரூபாய் இன்ட்ரெஸ்ட்டுக்குன்னு கிரெடிட் ஆயிருக்கா, அதை பாக்குறப்ப கூட ரொம்ப ஹாப்பியா என்ஜாய் பண்ணுங்க. என் அக்கவுண்ட்ல 20 ரூபாய் கிரெடிட் ஆயிருக்கு அப்படின்னு. அதே போல நீங்க ஏதோ ஒரு பொருள் வாங்கணும்னு நினைச்சிருக்கீங்க, அந்த பொருளை நீங்க வாங்க போறப்போ ஒரு 50 ரூபாய் டிஸ்கவுண்ட்ல கிடைச்சிருக்கா, அந்த டிஸ்கவுண்ட்டுக்காகவும் மகிழ்ச்சியா இருங்க, சந்தோஷப்படுங்க. உங்களுடைய ஃப்ரெண்ட் நீங்க ரொம்ப நாளா வாங்க நினைச்சிட்டு இருக்கிற ஒரு விஷயத்த கிஃப்டா வந்து கொடுத்துடுறாங்களா, அதுவே இவ்வளவு பெரிய அதிர்ஷ்டம், அதையும் கொண்டாடுங்க. இந்த மாதிரி லைஃப்ல கிடைக்கிற சின்ன சின்ன விஷயங்களையும், பணம் எந்தெந்த விதத்துல எல்லாம் உங்ககிட்ட வந்து அடையுதோ அந்த விஷயங்களை எடுத்துக்கிட்டு கொண்டாட தொடங்குங்க. அப்படின்னாலே நீங்க ஏராளமான மனப்பான்மைக்கு ஈஸியாவே மாற தொடங்கிடுவீங்க. நாலாவது விஷயம், நிறைய பேர் பண்ற தப்பு, பணத்தை சேர்க்கறதுல மட்டுமே போக்கஸ் பண்றது. அவங்கள பொறுத்த வரைக்கும் பணம் இன்கமிங் மட்டும்தான், அவுட் கோயிங்கா போறது அவங்களுக்கு பிடிக்காத விஷயம். அதனால சேர்த்துக்கிட்டே மட்டும்தான் இருப்பாங்க. சில சமயம் அவங்களுடைய அத்தியாவசியங்களுக்கு கூட செலவு பண்ண மாட்டாங்க. இனிமே அப்படி இல்லாம பணம் உள்ள வருதுன்னா அதுல இருந்து உங்களுக்காக சில செலவுகளையும் மனதார செய்யுங்க. அந்த மாதிரி நீங்க செய்யறப்போ பணம் சம்பாதிக்கிறது மட்டும் சந்தோஷம் கிடையாது, பணத்தை நம்மளுக்காக செலவு பண்றதுலயும் சந்தோஷம் இருக்கு அப்படிங்கறத புரிஞ்சுக்குவீங்க. இது உங்களுடைய மைண்ட் செட்ல ஒரு பெரிய ஷிஃப்டை ஏற்படுத்தும். அஞ்சாவது, இப்போ உங்கள்ட்ட ஏற்கனவே தேவைக்கும் அதிகமான பணம் வந்துருச்சுன்னு வச்சுக்கிறோம். அந்த சூழ்நிலையில நீங்க என்ன மாதிரி ஒரு நபரா மாறி இருப்பீங்க, என்னென்ன விஷயங்கள்லாம் செய்வீங்க, எப்படி உடுத்துவீங்க, எப்படி பேசுவீங்க, எப்படி மற்றவங்க கிட்ட நடந்துக்குவீங்க, இது அத்தனையையும் ஒரு நோட்டை எடுத்து எழுத தொடங்குங்க. இந்த மாதிரி எழுதுறப்போ உங்க மனசுல ஒரு இமேஜ் உருவாக தொடங்கும். உங்களுக்கு சப்போஸ் ஐடியா இல்ல அப்படின்னா இந்த மாதிரி ஏற்கனவே சில பர்சன் இருப்பாங்க இல்லையா, அவங்கள எடுத்துக்கோங்க. அவங்க என்ன மாதிரி இருக்காங்க, அவங்க லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்கு அப்படிங்கறத எடுத்து அதை நோட் டவுன் பண்ண தொடங்குங்க. இப்போ ஏராளமான பணம் உள்ள நபர் எப்படி இருப்பாங்கன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த இடத்துல உங்களை வச்சு அடிக்கடி விஷுவலைஸ் பண்ண தொடங்குங்க. அந்த மாதிரி நீங்க விஷுவலைஸ் பண்றப்போ என்னவாகும்னா, நிறைய பணம் இருக்கிற அந்த ஒரு பர்சனா இன்னைக்கு நீங்க ஃபீல் பண்ண தொடங்குவீங்க. அதே மாதிரியே நடந்துக்கவும் ஆரம்பிப்பீங்க. அந்த இடத்துல இருந்து நீங்க உங்க லைஃப வாழ தொடங்குற
ஆகுறப்போ நிச்சயமா பணத்தோடைய எனர்ஜிக்கு உங்களுடைய எனர்ஜிங்கிறது மேட்ச் ஆகிருக்கும். சோ லா ஆஃப் அட்ராக்ஷனை பொறுத்த வரைக்கும் நிச்சயமா அந்த பணம் உங்ககிட்ட வந்தே தீரும். சோ பணம் வந்ததுக்கு அப்புறம் நான் அந்த விதமா நான் மாறுறேன், அந்த பர்சனை நான் இருப்பேன்றதை விட்டுட்டு இன்னைக்கே அந்த பணம் கிடைச்சிட்ட நபரா வாழ தொடங்குங்க. ஆறாவது விஷயம், இன்னைக்கு நிறைய கடன்னால ரொம்பவும் கஷ்டப்பட்டுட்டு இருக்க பீப்புளுக்காக தான். உங்க லைஃப்ல அதிகப்படியான கடன் இருக்குன்னா திரும்ப திரும்ப அந்த கடனை பத்தி மட்டுமே யோசிக்கிறது முதல்ல ஸ்டாப் பண்ணுங்க. நீங்க எந்த விஷயத்துக்கு அதிகமா உங்களுடைய ஃபோக்கஸ் அண்ட் அட்டென்ஷன் கொடுக்குறீங்களோ அந்த விஷயம் தான் உங்க லைஃப்ல அதிகமாகவும் ஆக தொடங்கும். இப்ப நீங்க திரும்ப திரும்ப டெய்லி காலையில எழுந்ததுல இருந்து நைட்டு தூங்க போற வரைக்கும் உங்களுடைய கடன் பத்தி மட்டுமே நீங்க சிந்திச்சிட்டு இருந்தீங்கன்னா அந்த கடன் மேலும் மேலும் பெருகதான் செய்யும். அதனால இனிமே உங்களுடைய ஃபோக்கஸ கடன் மேல வைக்காதீங்க. இந்த கடனையும் தாண்டி எப்படி அளவுக்கு அதிகமா நான் சம்பாதிக்கலாம், அதுக்கு என்னென்ன வழிகளை நான் தேடலாம் அப்படிங்கறதுல ஃபோக்கஸ் பண்ணுங்க. உங்களுக்கு 10 லட்சம் ரூபாய் கடன் இருக்கா, நீங்க திரும்ப திரும்ப இந்த 10 லட்சத்தை எப்படி அடைப்பேன்றதுல ஃபோக்கஸ் வைக்காம எப்படி நான் என் லைஃப்ல 20 லட்சம் சம்பாதிக்கலாம் அப்படிங்கறது மேல ஃபோக்கஸ் வைங்க. அது சம்பந்தமான தாட்ஸை உருவாக்குங்க. அதுக்குண்டான செயல்களை செய்ய தொடங்குங்க. நிறைய பேர் எனக்கு கமெண்ட்ல வந்து கேட்கிற கேள்வி இதுதான், கடன் இருக்கு எப்படி அடைக்கிறதுன்னு. கடனை அடைக்கிறதுக்கு என்ன வழி சொன்னாலும், நீங்க என்னதான் இன்னைக்கு கடனை அடைச்சாலும் உங்களுடைய எனர்ஜியை கடன்ல இருந்து நீங்க ஷிஃப்ட் பண்ணாத வரைக்கும் அந்த கடன் உங்க லைஃப்ல இருந்து மறைய போறதே கிடையாது. அதனால நான் சொல்ற இந்த விஷயம் டைரக்டா உங்களுக்கு கடன் அடைக்கிற வழி மாதிரி தெரியலனாலும் இதுதான் கடன்ல இருந்து வெளியே வர்றதுக்கான ஒரு பெர்மனன்ட் சொல்யூஷனா இருக்கும். சோ கடன் மேல இருந்து போக்கஸை எடுத்து அபண்டன்ஸ் மேல வைங்க. அதிகமான சம்பாத்தியத்தின் மேல உங்க போக்கஸை வைங்க. கடன்கள் தானா அடைஞ்சிரும். ஏழாவது விஷயம், பணத்தை நம்மளுடைய மூச்சு காத்தோட நீங்க ஒப்பிட்டு பாருங்க. நம்ம ஒவ்வொரு முறை மூச்சு காத்த உள்ள இழுக்கும் போதும் இந்த தடவை நான் உள்ள இழுத்துட்டேன், அடுத்த தடவை நான் மூச்சு இழுக்கிறதுக்கு காத்து இல்லாம போயிட்டேன், அதனால இந்த மூச்சை நான் இறுக்கி பிடிக்கணும் அப்படின்னு நினைச்சு பாத்துருக்கோமா? இல்லையா? இந்த தடவை மூச்சை இழுத்தாலும் மூச்சை வெளிவிடலாம் தைரியமா, ஏன்னா அடுத்த மூச்சு காத்துங்கிறது இல்லாம போகிறதுக்கு வழியே கிடையாது அப்படிங்கிறது ஷோரா தெரியும். இதே மாதிரிதான் நீங்க பணத்தையும் பார்க்கணும். அது ஒரு ஆக்சிஜன் மாதிரி தான். நீங்க எந்த அளவுக்கு உள்ள இழுத்து வெளியே விட்டாலும் அடுத்த தடவை உள்ள இழுக்கிறதுக்கு நிச்சயமா உங்களுக்கு கிடைச்சுக்கிட்டே இருக்கும். இந்த மாதிரி நீங்க பணத்தை பத்தின உங்களுடைய மனப்பான்மையை மாத்திக்கிட்டீங்கன்னா பணம் உள்ள வர்றப்போ அதை இறுக்கமா புடிச்சு வச்சுக்கணும், சேர்த்து வச்சுக்கணும், பூட்டி வச்சுக்கணும் அப்படின்னு நினைக்க மாட்டீங்க. அதை ஃப்ரீயா வெளியவும் விடுவீங்க, செலவழிப்பீங்க, மற்றவங்கள்ட்டையும் தாராளமா கொடுக்க தொடங்குவீங்க. ஏன் இந்த விஷயம் ரொம்ப முக்கியம்னா, பணத்துக்கு ஃப்ரீ ஃப்ளோவா இருக்கிறது தாங்க பிடிக்கும். நீங்க அதை அடைச்சு வைக்கணும், உங்க பேங்க் அக்கௌண்ட்ல வைக்கணும், லாக்கர்ல வைக்கணும்னு நினைச்சு அதை புடிச்சு அடைச்சு வைக்க தொடங்குனீங்கன்னா அதுக்கு மூச்சு திணற ஆரம்பிச்சிடும். அடுத்த முறை உங்ககிட்ட வராம தூரமா ஓடணும்னு தான் நினைக்கும். அதனால உள்ள வர பணத்தை சும்மா பிடிச்சு மட்டும் வைக்காம அதை பல வழிகள்ல எப்படி செலவு பண்ணலாம், இன்வெஸ்ட் பண்ணலாம், இல்ல மற்றவங்களுக்கு கொடுத்து உதவலாம் அப்படிங்கறதையும் சேர்த்தே சிந்திக்க தொடங்குங்க, செயல்படுத்தவும் தொடங்குங்க. அடுத்து நான் சொல்ல போற 2 பாயிண்ட்ஸுமே ரொம்பவே முக்கியமான பாயிண்ட்ஸ். ஆனா அதுக்கு போறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நான் சொன்ன விஷயங்கள் எல்லாம் பிடிச்சிருந்தது அப்படின்னா நிச்சயமா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு வீடியோவை கண்டினியூ பண்ணுங்க. 8வது, இந்த அஃபர்மேஷனை திரும்ப திரும்ப சொல்லிக்கோங்க. பணம் என்கிட்ட தேவைக்கும் அதிகமாவே இருக்கு. இந்த அஃபர்மேஷனை டெய்லி எப்பெல்லாம் முடியுதோ, எப்பெல்லாம் பணத்தை பத்தி உங்களுக்குள்ள பயம் வருதோ, இல்ல ஒரு இன்செக்யூர் ஃபீலிங் வருதோ, அந்த சமயங்கள்ல எல்லாம் இதை திரும்ப திரும்ப சொல்லுங்க. இதை நீங்க சொல்றப்போ உங்களுடைய மனசும் என்கிட்ட அளவு கடந்த பணம் இருக்கு அப்படிங்கறத நம்ப தொடங்கும். அது நம்பிருச்சுன்னா அதுக்கேற்ற விஷயங்களை ஈஸியா அது ஈர்க்கவும் தொடங்கிடும். உங்க லைஃப்ல உண்மையாவே தேவைக்கும் அதிகமான பணம் வந்து சேரும். 9வது விஷயம், பணத்தை மட்டுமே உங்களுடைய வாழ்க்கையின் கோலாக மாத்திக்காதீங்க. ஏன்னா பணம்ங்கிறதே இந்த வாழ்க்கையில இருக்கிற பல நல்ல விஷயங்களை நம்ம அனுபவிக்கிறதுக்காக உருவாக்கப்பட்டதுதான். ஆனா நாம என்ன பண்ணிட்டோம், அந்த விஷயங்களை அனுபவிக்கிறதுல கூட நம்ம கவனம் செலுத்துறது கிடையாது. இந்த பணத்தை சம்பாதிக்கிறது மட்டுமே நம்மளுடைய முழு நேர வேலையா செஞ்சுட்டு இருக்கோம். இனிமே அந்த மாதிரி செய்யாம உங்க மனசுக்கு பிடிச்ச விஷயங்கள் என்னவோ அதை கண்டுபிடிச்சு அந்த செயல்கள்ல அதிகமா ஈடுபடுங்க. அந்த செயல்கள் மூலமா மற்றவங்களுடைய வாழ்க்கையிலையும் நல்ல மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்துங்க. இந்த மாதிரி செய்யறப்போ பணம்ங்கிறது இதனுடைய ஒரு பை ப்ராடக்டா உங்க லைஃப்ல தானாவே வர தொடங்கும். நீங்க என்னைக்கு பணத்தை உங்களுடைய முதன்மை கோலா வச்சு அதன் பின்னாடி ஓட தொடங்குறீங்களோ அப்ப நீங்க அதிகமான ஃப்ரஸ்ட்ரேஷனுக்கு உள்ளாவீங்க. அதை விட்டுட்டு உங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள் மேல கவனம் செலுத்துங்க. அதுக்கு அதிகமான நேரத்தை கொடுக்க தொடங்குங்க. உங்களுக்கு பிடிச்ச அந்த விஷயத்தின் மூலமா மற்றவங்க வாழ்க்கையிலும் வேல்யூ ஆட் பண்ண தொடங்குங்க. பணம் தானா உங்களை தேடி வரும். இன்னைக்கு நான் சொன்ன இந்த விஷயங்கள்ல எது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, நீங்க எதை உடனடியா ஃபாலோ பண்ண போறீங்க எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, பிடிச்சவங்க கூடயும் நிச்சயமா ஷேர் பண்ணுங்க. பணத்தை பத்தி இன்னும் அதிகமா தெரிஞ்சுக்கணும், உங்களுடைய மனசை பணத்துக்கு ஏத்த ஃப்ரீக்வன்சிக்கு மாத்தி அமைக்கணும்னு நினைச்சீங்கன்னா நான் நம்ம சேனல்ல மணி அட்ராக்ஷன் சீரீஸ்னு தனியா வீடியோஸ் போட்டிருக்கேன். அந்த பிளேலிஸ்ட நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்
டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன். அந்த வீடியோஸ் அத்தனையும் தவறாம பாத்துருங்க. உங்களை இன்னும் ஒரு பவர்ஃபுல்லான வீடியோல சந்திக்கிறேன். மிக்க நன்றி.